ஹாய், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து பார்க்க போறோம். சமூக மாற்றங்கள் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய சொசைட்டில நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க என்னென்ன வகையான மாற்றங்கள், என்னென்ன மாதிரி முன்னேற்பாடுகள் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க, ஒரு விடுதலைக்கு முன்னர் பின்னர் எல்லாமே என்னென்ன மாதிரி இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா ஒரு சுதந்திரம், அதற்கான முன்னெடுப்புகள்லாம் என்னென்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்குறோம். வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா இருக்கு இல்லையா, விடுதலைக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐரோப்பியர்களுடைய வருகை, ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, காலனித்துவம், இந்த மாதிரியான நிறைய கொடுமைகளை நம்ம இந்தியா சந்திச்சு இல்லையா. அப்போ அந்த மாதிரி டைம்லேயே நம்ம தமிழ்நாட்டில தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுச்சிகள் நிறைய காணப்பட்டுச்சு. நம்ம இன்னும் அடிமையா இருக்கோம், செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர், முக்கிய தலைவர்கள் தான் முன்னெடுத்து நிறைய வகையான இயக்கங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, சொல்ல போனா நம்மளுடைய சுதந்திரத்திற்கு முன்னேற்பாடே நம்மளுடைய தமிழகத்துல இருந்து தான் கிளம்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான சான்றுகளாகவுமே இனி வரக்கூடிய டாபிக்ஸ்ல பார்க்குறோம். வாங்க இதுல டாபிக்ஸ்குள்ள போகலாம். தெரியுதுங்களா? அறிமுகம் பாருங்க. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவினர். கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் வாணிபத்துக்கு அவங்க மெல்ல மெல்ல ஆட்சியை பார்த்துட்டு ஆட்சி பிடிக்கதானே ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த முகலாயர்கள் டீம்ல போயிட்டு அப்படியே நாங்கள் வாணிபம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு செஞ்சுட்டு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்தவங்க. அப்புறம் அவங்களுடைய இந்தியர்களுடைய ஏளனத்தை பார்த்துட்டு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய தந்திரம் இருந்தது இல்லையா. ஓகே, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்திய அவர்கள் இந்திய சமூகத்தை மறு ஒழுங்கமைப்பு செய்தனர். பொது வருவாய் திட்டங்களை உருவாக்கினர். ஓகே, நம்ம இதை பார்த்தோம்னா இதே மாதிரி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல விஷயங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. சில திட்டங்கள் கொண்டு வர்றது, அதே மாதிரி அவங்களுடைய ஆட்சியில இந்த நிறைய கவர்னர் ஜெனரல் அவங்களுடைய நிர்வாக ஆட்சியில நிறைய வருவாய் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. இந்திய கவுன்சில் பில் சட்டம், இந்த மாதிரி நிறைய வகையான சட்டங்களை ஒன்று எப்படி சொல்றது, 70% மைனஸாக இருந்தாலும் ஒரு 30% இந்தியர்களுக்கு நலம் தருமான விஷயமாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிலேயரின் பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்தவ சமய நெறிகள் ஆகியவற்றின் செல்வாக்கத்திற்கு உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்களின் மீது தங்களது பண்பாடு மேலாக்கத்தை திணிக்கவும் முயன்றனர். தெரியும் இல்லையா, கிறிஸ்டியன்ஸா நிறைய பேரை கன்வெர்ட் பண்றதுக்கு ஆங்கிலேயர்கள் முயற்சித்தாங்க. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு திணிப்பாவே இருந்தது. இது மாறணும்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, கண்டிப்பா மாறணும் அப்படின்ற மாதிரியுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. ஓகேங்களா, இந்நிலை இந்தியர்களிடையே எதிர்வினை விலையை ஏற்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் இந்த அவமானத்தை உணர்ந்தனர். அவங்களுக்கு இப்பதான் தெரியும், ஏன் இவங்க நம்மளை இவ்வளவு கண்ட்ரோல் பண்றாங்க, செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அவமானமா அவங்க நினைச்சாங்க. இதுக்குதான் பதிலளிக்கும் வகையில தான் என்ன வந்துச்சு, தங்களோட சமூக பண்பாடு அடங்களை கடந்த காலத்தினுள் தேடினர். இருந்த போதிலும் காலனிய விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதை உணர்ந்த அவர்கள் சீர்திருத்திக் கொள்ளவும் தயாராகினர். ஓகே, இந்த மாதிரி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி திருத்திக்கிறதுக்குமே ஓகே ஆயிட்டாங்க. இதன் விளைவே நவீன இந்தியாவின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. இக்குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி என அடையாளப்படுத்துகிறது. அதாவது நிறைய அவமானங்கள் பார்த்துட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு உணர முடியுதுன்னு நாங்கள் இவ்வளோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபாரினர் எப்படி சொல்கிறோம் அவங்க பிரிட்டிஷ் கொஞ்சம் பயந்தாங்க. ஓகே, நாங்கள் இதை மாற்றிக்கிறோம், செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்காக சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அது மீறியுமே நிறைய விஷயங்கள் செல்லுபடி ஆகாத விஷயத்த நம்மளால இயக்கமாக நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய மொத்த ஒரு அணிவகுப்பாக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான மலர்ச்சிகள் ஏற்பட்டதுன்ட்டு. மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாடு நிகழ்வாகும். அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்று நெருக்கமாக பிணைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இப்போ நான் சொன்னதே தான். என்னென்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னென்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த காலத்துல படிப்பறிவு நிறைய கம்மி. நம்மளுடைய
இந்தியர்களுக்கே பொதுவாகவே இந்தியர்களுக்கு அப்போ வந்து கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும், படிச்சவங்க போயிட்டு எக்ஸ்பிளைன் தான் பண்றாங்க, நம்ம இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கோம், அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து வாணிபத்துக்கு வந்து நம்மளை இப்போ கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து நம்மளை இவ்வளோ இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன வகையில வந்து நம்ம மீண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து படிச்ச இந்தியர்கள் வந்து படிக்காத மக்களுக்கு வந்து நிறைய வந்து விழிப்புணர்வு கொடுத்தது பேர் தான் எழுச்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க. எந்தெந்த வகையில பாருங்க, இச்சித்தார்த்தம், சமூக வாழ்வு, அறிவு ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியது. இப்போ நான் ஒரு பாடகராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய எழுச்சி எப்படி கொடுப்பேன் அப்படின்னா ஒரு பாடல் மூலியமா வந்து தூண்டுதலை கொடுப்பேன் இந்திய மக்களுக்கு. அந்த மாதிரி சில பேர் வந்து கவிதை எழுதுவாங்க, கவிதைகளை வந்து படைப்படைப்பாங்க. நம்மளுடைய பாரதியார் வந்து ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு கலைஞர் இல்லையா, அவர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக வந்து நிறைய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். இது மூலியமா என்ன வரும்னா மக்களுக்கு வந்து ஒரு 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 உத்வேகம் படும். ஓகே, நம்ம இப்படி இருக்கோம், இனிமேல் நம்ம வந்து மாறணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதை தான் வந்து எழுச்சி, மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நம்மளுடைய தமிழ் மறுமலர்ச்சி. இந்திய வளர்ச்சி நிர்வாகம் பொறுத்த மட்டிலும் எல்லாமே கவர் ஆகும். பட் தமிழ்நாடு ஓரியன்டா வந்து டீப்பா படிப்போம். அதுதான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துடைய சிறப்பு. ஓகேங்களா, அதுதான் யூனிட் 9 வந்து நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸ்ல வச்சிருக்காங்க. எல்லாமே கலந்துதான் வரும். ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஐஎன்எம் எல்லாமே கலந்து வரும். பட் இது எல்லாமே தமிழ்நாடு சார்ந்து ஒரு டீட்டெயில்டா வரும். அதுதான் பார்க்கிறோம். இப்போ தமிழ் மறுமலர்ச்சி. காலனியத்தின் பண்பாடு ஆதிக்கமும் மனித நேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாடு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. சொன்ன காலனித்துவம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு நாடு இன்னொரு நாடை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது பேர் தான் என்னது, காலனித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப அடிமைத்தனமா இருக்கும். அதனாலதான் வந்து நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இதைத்தான் அக்செப்ட் பண்ணணும், இதைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து இன்னொருத்தனை மட்டும் சொல்லப்போ நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல இல்லையா, அதைத்தான் வந்து எதிர்க்கிறோம். ஓகேங்களா, தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. அச்சு இயந்திரத்தின் அறிமுகம், திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாட்டிற்கு அடியுரமாய் இருந்தன. அதாவது அச்சு தொழில் தெரியும் இல்லையா, பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஜனங்களுக்கு ரீச் ஆச்சு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, லைக் நம்ம வீடு தேடி ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் லைக் அங்கங்கே வந்து அரசிதழ் வெளியிடுறது, பத்திரிகை வெளியிடுறது, இது வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுறதுக்கு நிறைய யூஸ் ஆச்சு. அந்த வகையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நம்ம தமிழ் மொழி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெரும்பான்மை. அதாவது என்ன சொல்றாங்க, சமயம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா அவங்களுடைய சமயம் பற்றிய ஹிந்து பத்தி என்ன சொல்ற சமயம், வைணவம், சைவம் அப்படின்னு அவங்கவுங்க கேட்டகரிஸ் வைஸ், ஒரு கிறிஸ்டியனா அவங்களுடைய சாங்ஸ், அந்த மாதிரி சமயம் சார்ந்த விழிப்புணர்வு நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின. சமய சார்பற்ற என்ற சொல்லத்தக்க தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. புரியுதா? அது மட்டுமே இல்லாம ஓகே நம்ம எல்லாருமே ஒண்ணுங்கிற ஃபீல் வந்து நார்மலா அது ஜென்ரலா சமயம் சார்ந்து அதாவது இல்லாம ஒரு நார்மலாவுமே நிறைய விழிப்புணர்வுக்கான நிறைய அச்சுக்கள் வெளியிடப்பட்டன. ஓகேங்களா, ஐரோப்பியர்களை தவிர்த்து அச்சில் மொழிகள் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி. சொன்னேன் இல்லையா, இப்படி கேட்கலாம். அச்சில் வந்து மொழிகளில் ஏற்றப்பட்ட முதல் மொழி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல மேபி ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம் இப்படி கொடுக்கலாம். இதுல வந்து நம்ம சரி ஆங்கிலம் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம கிளிக் பண்ணுவோம், இல்ல மேபி சமஸ்கிருதம் கிளிக் பண்ணுவோம், கிடையாது தமிழ். ஓகேங்களா, ஓகே. அடுத்து மிக முன்னதாக 1578 பாருங்க, தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா, இது ஒரு क्वेश्चन. 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம். ஓகேங்களா, நம்ம எப்பவுமே வணக்கம் சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு
தமிழ் புத்தகம் தான் 1578 வெளியான கோவாவில் வந்து வெளியான முதல் இதழ். ஓகேங்களா? அடுத்து அதாவது இப்ப இந்த அச்சுத்தோடைய என்ன சொல்ற அதனுடைய தெரியுதா? அச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜனங்கள் கிட்ட என்னென்ன ரீச் ஆகுது, என்னென்ன வகையில ரீச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பாக்குறோம். அடுத்து 1709 முழுமையாக அச்சகம் சீகன்பல்க் என்பவரால் சீகன்பால்க் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தரங்கம்பாடி இருக்கு இல்லையா, அங்க வந்து சீகன்பல்க் அப்படிங்கிற ஒரு பிரிண்டிங் பிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அந்த திருக்குறள் 1812 வந்து வெளியிட்டிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். இதன் விளைவாக இக்கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழர்களிடையே புத்தெழுச்சி ஏற்பட்டுள்ளது. ஓகே, திருக்குறள் வந்துருச்சுப்பா, அப்ப நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே தோண்டுவோம், என்னென்னலாம் என்ன சொல்றது, இப்ப நம்ம சொல்றோம்ல ரீமிக்ஸ் அந்த மாதிரி ரீட்ரான்ஸ்லேட் நம்ம என்னென்ன மாதிரியான ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்களிடையே வந்து என்னாச்சு, ஒரு உத்வேகம் வந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞரான சி.வை. தாமோதரனார், உ.வே. சுவாமிநாதன் போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிந்த தங்கள் வாழ்நாள் முழுவதையுமே செலவழித்தனர். இவங்க ரெண்டு பேரும் பிக்சர்ஸ் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டு பேருமே சுதந்திரத்துக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே தமிழுக்காகவே தங்களுடைய வாழ்நாளை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஓகே, சி.வை. தாமோதரனார் பனையோலையில் கையால் எழுதப்பட்டு பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை வந்து புதுப்பித்தார். ஓகேங்களா? அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம் என்னென்ன பாருங்க, தாமோதரனார் புதுப்பித்த நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது எல்லாமே வரும். தொல்காப்பியம், வீர சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி. ஒரு 7 நூல்கள். ஓகேங்களா? சி.வை. தாமோதரனார் வந்து புதுப்பித்த நூல்கள். ஓகேங்களா? அடுத்து தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் தான் வந்து இதுவே ஒரு கொஸ்டினா வரும். மாணவர் யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா உ.வே. சுவாமிநாதன். அவர் வந்து என்னென்ன நூல்களை புதுப்பிச்சிருக்காருன்னு, சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து. இவர் ஒரு 8 நூல்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐம்பெருங்காப்பியங்களை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கோங்க. அவர் தொல்காப்பியம் வந்திருக்காரா, இவங்க வந்து சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, மொத்த 4 வந்துருச்சு. 1 மட்டும் மிஸ், குண்டலகேசி மட்டும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அச்சு தொழில் மூலியமா. இவ்வாறு பழம்பெரும் நூல்களை வெளியிடுவதற்காக வந்து தங்கள் வரலாறு மரபு, மொழி, இலக்கியம், சமயம் ஆகியவற்றை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அவங்க வந்து என்னென்ன கரெக்டா பாருங்க, அந்த ஐம்பெருங்காப்பியங்கள், ஐசிறுங்காப்பியங்கள், தமிழ் சார்ந்த பழைய நூல்கள் எல்லாத்தையுமே புதுப்பிச்சிருக்காங்களா, இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும், ஓகே நம்ம அந்த காலத்துல இப்படிலாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இது வந்து அவங்க வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவரு திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற தலைப்புல வந்து 4 கோட்பாட்டை வந்து பிரிவுபடுத்தப்பட்டார். ஓகேவா? அவர் என்ன சொல்றாங்க பாருங்க, 1856 திராவிட மொழிகளுக்குள் ஒரு ஒற்றுமை இருப்பதை சமஸ்கிருத, அதாவது எப்படி சொல்ற, திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தென்னிந்திய மொழிகள் தான். தமிழ் முதல் திராவிட மொழி தமிழ்,
அதுக்கு அடுத்தபடியா வந்து கன்னடம், மலையாளம், தெலுங்கு இது எல்லாமே வரும். இதுல வந்து இருக்க ஒற்றுமை அந்த சமஸ்கிருதத்துல இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மேலும் தமிழின் தொன்மையையும் நிலைநாட்டினார். ஆக்சுவலா தமிழ்ல இருந்து தான் வந்ததுதான் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அதனுடைய எப்படி சொல்ற கொஞ்சம் அந்த ஸ்லாங் மாத்திரம் தான் வந்து இந்த பிற திராவிட மொழிகள் அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டுக்கும் இடையுடைய அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டுள்ளனர். ஓகே, இந்த மாதிரி ஜெனரல் விஷயங்கள் தான் வரும். அடுத்து பாருங்க, இந்த ஒரு முக்கியமானது. தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பி. சுந்தரனார் பங்களிப்பை செய்தது. இச்சிந்தனைகள் பி. சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நூலில், நாடக நூல். ஓகேங்களா? தமிழ் மொழி வாழ்த்து பாடல் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய தமிழ் மொழி வாழ்த்து பாடல் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து, நாடக வடிவில் இருக்கிற நூல்ல இருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, பி. சுந்தரனார். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவர் வாழ்ந்த வருடங்கள், மனோன்மணி. ஓகேவா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, வள்ளலார். அவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்க அடிகள். அவர் பிறந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எந்த உயிருக்குமே வந்து தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்றது அவருடைய மெயின் கோட்பாடு. அவங்களுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜோதி வடிவில் இருக்கும். இன்னுமே அவருடைய மண்டபத்துக்கு போனா அந்த வந்து அந்த அந்த ஜோதி வந்து இன்னுமே ஸ்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அன்னிலிருந்து இன்னி வரைக்கும். அதே மாதிரி அணைமை அடுப்பு அப்படின்ற ஒரு அதுவுமே வந்து எங்க இருக்கு அப்படின்னா அதே கடலூர் மாவட்டத்தில் இருக்க வடலூருங்கிற ஊர்ல வந்து இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அவருமே வந்து தமிழ் மொழி மீது ரொம்ப அக்கறை வச்சிருக்கவர் தான். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். புரியுதா? இப்போ தமிழ், அதாவது திருக்குறள் அப்படின்னா 2 அடி 7 வார்த்தை, மேல 4 கீழே 3 அப்படி இருக்கு இல்லையா, மொத்த 2 வரி. அந்த மாதிரி 14 வரி செய்யுள் வடிவத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு. ஆனால் வருத்தத்தக்க முறையில் அவரோட ஏஜ் எவ்வளவு 33லயே வந்து அவர் வந்து இயற்கை எழுதிட்டார். ஓகேங்களா? அது ஒரு சங்கம் கூட, சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொண்டு வந்தது. அதுலதான் சொல்லுவாங்க பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உயிருமே நமக்காக படைக்கப்பட்டல, அவங்களுக்காக ஒரு இதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ இன்னொரு உயிர் எடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து அந்த ஒரு உணர்வை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, சி.வை. தாமோதரனார், உ.வே. சுவாமிநாதன், இவங்க தான் அது. இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி முக்கியமா இன்னும் நிறைய தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க. யாரு? உ.வே. சுவாமிநாதர், திரு வி. கல்யாண சுந்தரம், கவிமார் கலைஞர், மலையடிகள், சுப்பிரமணிய பாரதி, ச. வையாபுரி ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழியில் தங்களுடைய எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துணர்ச்சிக்கு பங்களிப்பளித்தனர். ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா, இவ்வளவு பேருடைய அவங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அவங்க என்னென்ன வகையான இலக்கியங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இனிமே பார்ப்போம். எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் இருக்கு. இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஐஎன்எம்ல பார்க்கலாம். ஓகேங்களா? மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்காகவே இருக்கும். அது வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அது வந்து இந்தியாவில் இருக்க எல்லாத்தையுமே சேர்ந்து வரும். இது வந்து தமிழ்நாடு சம்மந்தமாக வரும். பட் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக தான் இருக்கும். இது படித்தாலே போதுமானது தான். அடுத்து பாருங்க, பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியான எம். சிங்காரவேலன் காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் யாரு அயோத்தியதாசருமே வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பௌத்தம் அப்படின்னா எம். சிங்காரவேலன் ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இவங்க பண்டிததாசர் சொன்ன பண்டிதர் பெரியார் ராமசாமி இருக்கார் இல்லையா, இவே ராமசாமி, இவங்க எல்லாம் நமக்கே தெரியும்ல, பெண்களுக்கு எதிரான அநீதிங்களுக்கு நிறைய போராடி இருப்பாங்க. அதே ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல வந்துடும்.
பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல வந்து முக்கியமானது பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேங்களா, இந்த வேர்ட் சாஸ்திரிங்களா இருக்கு இல்லையா, சாஸ்திரி அப்படின்றாங்கல்ல, அது வந்து சமஸ்கிருத வேர்ட். ஓகேங்களா, அவங்களோட நேம்லயே நேச்சுரலா வந்து சமஸ்கிருத வேர்ட். அது வரைக்குமே வந்து தமிழ் மொழி பியூரா வந்து இதுதான் அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு மேபி தெரியல, அந்த நேம்ல வச்சிருக்கலாம். பட் இது தமிழ் மேல இருக்க பற்றுல தன்னோட இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பேரை வந்து பரிதிமாற் கலைஞர்னு அவரே வந்து தன்னுடைய பேரை வந்து மாத்திக்கிட்டாரு. இவர் பிறந்த ஊர் வந்து மதுரை அருகே உள்ள ஒரு சின்ன கிராமம். இவர் வந்து தமிழ் இலக்கிய அந்த நாட்டியம், அந்த நாடகம், இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ தமிழ் என்ன சொல்ற தமிழ் இலக்கியத்துக்காக வந்து நிறையவே வந்து அவர் தன்னுடைய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இவர் தாங்க சூரியநாராயணன். அவருக்கான வந்து தமிழக அரசு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து போஸ்டல் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 2007 ஸ்டிக்கரா கொடுத்துருக்காங்க. இது அவரோட பிக்சர். ஓகேங்களா, நான் சொன்னேன்ல மதுரை அருகே பிறந்தார். இவர் வந்து சென்னை கிறிஸ்டியன் காலேஜ்ல வந்து தமிழ் பேராசிரியரா வந்து பணியாற்றியிருக்கார். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழறிஞர்களில் ஒருவர். இவருக்கு புரியுது, ஓகே நம்ம சமஸ்கிருதம் வந்து இங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு ரோல் பிளே பண்ணுது, தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துது அப்படிங்கிற வந்து ஃபீல் பண்ண பர்சன்ஸ்ல ஸ்டார்டிங்ல இவரும் ஒருத்தர். ஓகேங்களா, அதனால் தனக்கே பரிதிமாற் கலைஞர் அப்படின்ற ஒரு தூய தமிழ் பெயரை வந்து வச்சுக்கிட்டாரு. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் வட்டார மொழி என அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, தமிழ் வந்து வட்டார மொழி கிடையாது அப்படின்னு சொல்லி பரிதிமாற் கலைஞர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மலைமணி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் நம்ம சென்னை கிட்ட மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்றோம்ல, மறைமலை நகர் அப்படின்னு சொல்றோம்ல, அவர் வந்து இவரோட நினைவா தான் வந்து அந்த பேர் ஊர் வந்து இருக்கு. இவருமே வந்து தமிழ் மேல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவருடைய பங்களிப்புமே வந்து நிறைய இருக்கு. அது பாருங்க, தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியர் என பாருங்க, தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மறைமலை அடிகள். ஓகேங்களா, இவர் வந்து தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதோட நோக்கம் என்னவா இருக்கும், தூய தமிழ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவரோட மோட்டிவா இருக்கு. ஓகேங்களா, இவர் தான் மறைமலை அடிகள். ஓகேங்களா, இவர் பாருங்க, சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்குரை எழுதியுள்ளார். அதாவது தூய தமிழ்ல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நார்மல் தமிழுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேங்களா, இதுனா இந்த வேர்டுக்கு இந்த லைனுக்கு வந்து இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது. அவர் இளைஞராக இருந்தபோது சிந்தாந்த தீபிகை என்னும் பத்திரிகையில வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. சித்தாந்த தீபிகை என்ற பத்திரிகையில பணிபுரிஞ்சது யார் அப்படின்னா மறைமலை அடிகள். இல்ல மறைமலை அடிகள் வந்து எந்த பத்திரிகையில வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்தாந்த தீபிகை. ஓகேங்களா, பின்னர் கிறிஸ்துவ தமிழாசிரியராக சென்னை கல்லூரியில் பல ஆண்டுகள் பணியாற்றினார். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது மறைமலை அடிகள் கற்றுக்கொண்டார். ஓகேங்களா, பிராமணர் அல்லாதோர் சொல்லுவாங்கல்ல, பிராமணர்ஸ் மட்டுமே வந்து ஒரு விஷயத்துல வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கேங்ல வந்து இவருமே முக்கியமான பர்சன். அடுத்து அவருடைய ஆசிரியர்களான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோர். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பி. சுந்தரனார் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து வந்து எடுக்க அடாப்ட் பண்ணது அப்படின்னு சொன்னல, அந்த பி. சுந்தரனார் வந்து இவங்களுடைய லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவர் ஸ்டார்ட் பண்ண இயக்கம் தான் என்னது, தனித்தமிழ் இயக்கம். தூய தமிழ்ல வந்து தூய தமிழுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் அதோடைய நோக்கம். பாருங்க,
தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கை தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலைஞர்கள் அடிகள் ஊக்குவித்தார். ஓகேங்களா, அதேதான் தமிழோட இம்பார்ட்டன்ஸ். இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி, இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலைகளின் மகள் நீலாம்பிகை, இவங்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். இவங்களுமே இந்த இயக்கத்திற்கு உருவாக்கப்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க இந்த லைன், இந்த இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா. பரிமாறு கலைஞர் எப்படி சூரியநாராயண சாஸ்திரிங்கிற பேரை மாத்திக்கிட்டாரோ, இவர் மறைமலை அடிகள் அப்படிங்கிற பேர், அது பேர் அவருடைய இயற்பெயர் எதுவா இருந்தது அப்படின்னா வேதாச்சலம் அப்படிங்கிற தன்னுடைய பேரை தூய தமிழா தான் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருடைய இன்னொரு பத்திரிகை ஞானாசாகரம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தூய தமிழ்ல அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாரு. இவர் மட்டுமே 3 டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணியிருக்காரு. வேதாச்சலமா மறைமலை அடிகள் என்றும், ஞானாசாரம் அப்படிங்கிற பத்திரிகை அறிவுக்கடல், சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது பொதுநிலை கழகம் அப்படின்றத 3 சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, தூய தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இவர் ஸ்டார்ட் பண்ண இயக்கம் பேரு தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ்ல இந்த 3 வருஷம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே மறைமலைகளுடைய டேட்டாஸ். அடுத்து பாருங்க, அவங்களோட பொண்ணு பாருங்க, தமிழ் சொற்களுக்குள் புகுத்து விட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையாக பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய ஒரு அகராதியவே யாரு? நீலாம்பிகை. அவருடைய பொண்ணு தொகுத்திருக்காங்க, ஒரு டிக்ஷனரியே போட்டிருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு ஈக்குவலான, இதுதான்ப்பா இதனுடைய மீனிங் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல டிக்ஷனரி பார்க்குறோம்ல, ஆங்கிரி அப்படின்னா கோபம், சினம், இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமஸ்கிருதத்துக்கு ஒரு வேர்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான தமிழ் வேர்ட்ஸ் வச்சு ஒரு டிக்ஷனரியே நீலாம்பிகை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட மேலாக்கத்திற்கு இயக்கம் எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது. ஓகேங்களா, புரியுதுங்களா? திராவிட இயக்கம் உருவாகிறதுக்கான காரணம் என்னது? பிராமணர்கள் இயக்கம் பிராமணர்கள் இருக்காங்களே அவங்களையே பாதுகாக்கும் விதமா தான் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உருவானதுதான் திராவிட இயக்கம். ஓகேங்களா, 1909ல பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கப்பட்டது. மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1912ல டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். ஓகேங்களா, அப்போ மதராஸ் ஐக்கிய கழகத்துடைய ஸ்டார்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி நடேசனார். அவர் ஒரு டாக்டர். ஓகேங்களா, இது பின்னாடி மதராஸ் திராவிடர் கழகம் என்று மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கான உதவிகளை செய்தது. ஓகேங்களா, பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவதற்காக டாக்டர் அவர்களை கற்க வைப்பது, சி நடேசனார் ஆகியவற்றோடு அவர்களோட குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தினார். அதாவது நடேசன் பிராமணர்கள் அல்லாதோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தாண்டி இருக்க மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு நிறைய வகையான ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாத பிராமணர்கள் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணிருக்காரு, திருவள்ளிக்கேணி, அதாவது ட்ரிப்ளிகேன் இருக்கு இல்லையா, சென்னை ட்ரிப்ளிகேன்ல ஒரு திராவிட இல்லம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 1916ல திராவிட இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு சேஃபான பிளேஸ் இருக்கு படிக்கிறதுக்கு தங்குறதுக்கு, பட் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு படிப்பு இருக்கு, பட் தங்கறதுக்கு பிளேஸ் இல்லையா, அதனால அதை கிரியேட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது சி நடேசனாருடைய டேட்டாஸ். அடுத்து ஒரு முக்கியமான பகுதி தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை
சங்கம். இதுலயே தெரியலையா, தென்னிந்திய கலை என்ன சொல்லியிருக்காங்க, நல உரிமை. தென்னிந்தியர்களுக்காக ஒரு உரிமை என்னென்ன இல்லையோ அதோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக தான் வந்து என்ன உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் வந்து நீதி கட்சி. ஓகேங்களா. இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து முக்கியமா ஒரு 3 பேர் வந்து தங்களுடைய ஸ்டார்டிங் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாருங்க, யார் யாரு நம்ம பார்த்தோம்ல, டாக்டர் நடேசனா, சர் பி டி தியாகராயர், டி.எம். நாயர். ஓகேங்களா. இந்த 3 பேர் தான் வந்து நீதி கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தூணா இருந்தவங்க. அது போக வந்து அலமேலு மங்கை தாயாரம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்களும், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 30 பேர் கொண்ட ஒரு கூட்டம் தான் வந்து இது ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அதான் இங்கிலீஷ்ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்றைய நாள் வரைக்குமே வந்து நீதி கட்சி இருக்கு. ஓகேங்களா. அது அவங்களோட நோக்கம் என்னது, முக்கியமா என்னது, பிராமணர் அல்லாத தலைவர்கள் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைத்தனர். அந்த காலத்துல பிராமணர்களோட ஆதிக்கம் வந்து நிறைய இருந்தது. அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதனுடைய எழுச்சி தான் வந்து நீதி கட்சி. இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா டாக்டர் நடேசனா, சர் பி டி தியாகராயர், ஓகே, டி.எம். நாயர். ஓகேங்களா. 3 பேர். அது போக ஆப்ஷன்ல அலமேலு மங்கை தாயாரம்மாள் இருந்தாலுமே கரெக்ட். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்தான் டி.எம். நாயர், சர் பி டி தியாகராயர். ஓகே. அடுத்து இதே சேம் என்னாச்சு, 1916 டிசம்பர்ல விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றுல பிராமணர் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இவ்வறிக்கை பிராமணரான சமூகத்தின் கருத்துக்களை தெளிவுபடக்கூடியது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1916 நடந்த கூட்டத்தொடர்ல என்ன இருக்கு அப்படின்னா, பிராமணர்கள் அல்லாம அவங்களுடைய கருத்துக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு அமைப்பா வந்து என்ன இருந்திருக்குன்னா விக்டோரியா பொது அரங்கு வந்து இது நடைபெற்ற கூட்டத்தொடர்ல வந்து கூட்டம் ஒன்றில் வந்து அது பேசப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா. 1916ல. ஓகே. இவ்வமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்திகள், அதாவது இந்த நீதி கட்சி தொடங்கின ஒரு 3 செய்தித்தாள் இருக்கு. ஓகேங்களா. இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தித்தாள். திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசா. தமிழ்ல வந்து சேம் கான்செப்ட் 3 லாங்குவேஜ்ல 3 பத்திரிகையை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. திராவிடன் அப்படின்னா தமிழ் மொழியில வந்தது, ஆங்கிலத்துல வந்து ஜஸ்டிஸ், தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசா அப்படிங்கிற 3 பத்திரிகை வந்து நீதி கட்சி சார்பில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, பிராமணர் அல்லாதவர்கள் இயக்கம் இருக்கு, அந்த பிராமணர்களுடைய டாமினன்சி என்ன, அப்படி அவங்களோட இது என்ன, இதனால என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய வந்து அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் 1920ல முதல் தேர்தல் வந்து நடைபெற்றது. இவ்வளவு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இதுக்கப்புறமா நடந்த ஃபர்ஸ்ட் தேர்தல் எப்போ அப்படின்னா 1920. ஓகேங்களா. இதில் நடந்ததுதான் வந்து முதல் தேர்தல் நடைபெற்றது. ஓகேங்களா. இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர், இரட்டை ஆட்சினா புரியுதுங்களா, சென்ட்ரல்ல ஒண்ணு ஸ்டேட்ல ஒண்ணு, இதுதான் வந்து இரட்டை ஆட்சி. இந்த இரட்டை ஆட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ அப்படின்னா 1920. ஓகேங்களா. அந்த தேர்தல்ல நம்ம தமிழகத்துல வென்ற கட்சி எது அப்படின்னா நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா ஏ. சுப்பராயலு. ஆந்திராவை சேர்ந்தவர். ஆனா சென்னை இப்போ முன்னாடி சென்னை ஆந்திரா எல்லாமே வந்து ஒரே ரீஜியன் இருந்தது. அவர் வந்து ஆந்திராக்காரர். சுப்பராயலுங்கிறது ஃபர்ஸ்ட் சிஎம். ஓகேங்களா. சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ சென்னை வந்து தமிழகத்தை சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சர். ஓகேங்களா. மேலும் நீதி கட்சி இந்த ரெண்டு இயர் கேப்ஸ்லயுமே வந்து ஆட்சியை அமைச்சது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 37 தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சி தொடர்ந்தது. ஓகேங்களா.
அடுத்து இவங்களை டிஃபீட் பண்றதுக்கு வந்தது யாருன்னா முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சி படுதோல்வி அடைய செய்தது. கிட்டத்தட்ட இது ஒரு 3 வருஷம் கண்டினியூஸா இந்த வருஷங்கள்லாம் வந்து ஆட்சியை வச்சு கிட்டத்தட்ட 37 வரைக்குமே நீதி கட்சி வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா, 1920ல ஸ்டார்ட் ஆச்சா அந்த ஃபர்ஸ்ட் தேர்தலில் வின் பண்ணிருக்காங்க. டில் 37 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டு காலம் வந்து நீதி கட்சியினுடைய ஆட்சி இருந்தது. இதுக்கப்புறமா வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து இவங்களோட திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன? அடுத்து நீதி கட்சி நாட்டில் பிராமணர்கள் அல்லாதோர் மூலாதாரமாய் விளங்கியது. நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குது. ஓகேங்களா, விரிவுபடுத்தி அரசு தளத்தில் அவர்களுக்கு இடத்தை உருவாக்கியது. நீதி கட்சி இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமா 2 பாயிண்ட் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி பிராமணர்களை எதிர்க்கிறதுக்காகவே அந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னே சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து எல்லா கவர்மெண்ட் பொசிஷன்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து வரணும் அப்படின்றதுமே அவங்களோட இன்னொரு முக்கியமான ஒரு கோல். ஓகேங்களா, அது அரசியலையுமே எல்லாருமே எல்லா தரப்பட்ட மக்களுமே இருக்கணும் அப்படின்றதுமே அவங்களோட முக்கியமான மோட்டிவ். சாதி மதிப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளை தகர்த்தினர். அதாவது அந்த காலத்துல இருக்கும் இல்லையா காலனி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவுமே இன்னுமே ஊர்ல பாத்தீங்கன்னா தனியா ஒரு செக்ஷன் தெரியும் காலனி மக்கள் சொல்லிட்டு. அவங்க எல்லாம் வந்து அப்போ வந்து எல்லாமே இப்போ பிராமணர்கள் அவங்களோட யூஸ் பண்ற அந்த கிணத்துல வந்து அதர் தென் பிராமின்ஸ் அடுத்தவங்களை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ வந்து எல்லா நீர்நிலைகளையுமே எல்லா மக்களுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றாங்க ஒரு ஃப்ரீடமை கொடுத்து இது எல்லாமே வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு என 1923 தங்கும் வீடுகள் உருவாக்கப்பட்டன. நடேசர் ஃபர்ஸ்ட் டாக்டர் நடேசர் பார்த்தோமா அவருமே வந்து பிராமணர் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு விடுதியை வந்து திருவள்ளிக்கையில ஸ்டார்ட் பண்ணாரு பார்த்தோம்ல. அதே மாதிரி இது நீதி கட்சியின் கீழ் இந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்றதை வந்து 1921ல அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர்லயே வந்து தேர்தலில் பெண்களுமே பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்மே அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, அதனால வந்து விளைவுதான் பாருங்க. 1926ல டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினரா வந்து சூஸ் ஆயிருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த ஆப்ஷன் 1921ல கொடுத்த ஆப்ஷன்ஸ்னால வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் ஆன பெண் உறுப்பினர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா, அடுத்து பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு. அதே மாதிரி இடஒதுக்கீடு இதுவுமே ரொம்ப ஒரு அந்த காலத்துல வந்து ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ இங்கே தான் போக முடியும், இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து இந்த கேட்டகரிஸ் தான் வர முடியும் அப்படின்ட்டு நிறைய பாகுபாடு இருந்து இது எல்லாத்தையுமே தடுத்தோடு இருந்ததுமே இந்த நீதி கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய டாமினன்ஸுமே குறைஞ்சதுன்னு சொல்றாங்க. நீதி கட்சி வகுப்பாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளையும் தொடர்ந்தது. ஓகேங்களா, ஓகே, 2 வகுப்பாரி அரசாணைகள் நீதி கட்சி சார்பில் வந்தது என்னன்னு பாருங்க. செப்டம்பர் 1921ல வந்த உடனே 16th ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் 1922 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு 2 சட்டங்கள் வந்து அரசாணைகள் வந்திருக்கு. நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினருமே பங்கிட்டு கொள்கையை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924ல பணியாளர் தேர்வு வாரியம். இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா, இப்போ டிஎன்பிசி எழுதுறோம்ல, நம்ம டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறோம்ல, இது எல்லாமே வந்து எக்ஸாம் நடத்துற ஒரு போர்டு. ஓகேங்களா, டிஎன்பிசி அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் இல்லை, டிஎன்பிசி ஒரு போர்டு, யூபிஎஸ்சிங்கிறது ஒரு போர்டு, எஸ்எஸ்சிங்கிறது ஒரு போர்டு, ஆர்ஆர்பிங்கிறது ஒரு போர்டு. இந்த போர்டு கண்டக்ட் பண்ற டெஸ்ட் தான் வந்து குரூப் 1, 2, 3 அந்த பொசிஷன்ஸ். அதுல தான் நமக்கு கவர்மெண்ட்ல வந்து போஸ்டிங்ஸ் ஒதுக்குறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1924ல சிவில் எக்ஸாம்ஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு வாரியத்தை வந்து நீதி கட்சி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து எல்லாருமே எழுதுங்க, எல்லாருக்குமே காமன் எக்ஸாம்ஸ், இதுல யார் பாஸ் ஆறீங்களோ எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது.
இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓகே இவங்க கொண்டு வந்தது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் இந்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, 1929ல பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. ஓகேங்களா, சென்ட்ரல் சிவில் எக்ஸாம் போர்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க 1929ல. 24ல நார்மலா நமக்கு வச்சு இந்த இதுதான் வந்து பணியாளர் தேர்வு வாரியம். அதுக்கப்புறம் வந்து தான் இந்த 1929ல பொது பணியாளர் தேர்வாணையத்தை பிரிட்டிஷ் இந்திய அரசு வந்து உருவாக்குனாங்க. இவைகள் தவிர சமய நிறுவனங்களை சீர்துவதிலும் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதணும் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அது போக சமூக சீர்திருத்தங்கள் அதுலயுமே நிறைய வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. 1926ல இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றி, இந்து சமய அறநிலை சட்டம் தெரியும் இல்லையா, ஐயர் மட்டும்தான் ஒரு கோயில பூஜை பண்ணணும்னு இருக்கும். அதை தாண்டி அடுத்த பிரிவினருமே உள்ள வந்து அந்த கோயிலுடைய கண்ட்ரோல்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு இதுதான். அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்களை நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. புரியுதுங்களா? ஒரு பூஜை மட்டும் கிடையாது, அந்த கோயிலுக்கு வரக்கூடிய வரவு செலவு, அந்த கோயிலுடைய மேம்பாட்டு பணிகள், நிர்வாக பணிகள், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து அவங்க மட்டும்தான் இருக்காங்க இல்லையா, அதை வந்து எல்லாருமே வந்து அந்த பணிகள்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் என்னது, இந்து சமய அறநிலைய சட்டம். ஓகேங்களா, இந்த சட்டத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த கீழே இருக்க வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் நமக்கு தெரியும் இல்லையா, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்மளுடைய தந்தை பெரியார். ஓகேங்களா, அவருமே நம்ம தமிழ்நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும், இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து ஜாதி வந்து இருக்கவே கூடாது, அதாவது எப்படி சொல்றது, சாதி சமயமா இல்லாம ஒரு எல்லாருமே ஒன்னா இருந்தணும், ஒன்னா செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவருமே இந்த பாயிண்ட் வந்து நிறைய வந்து சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி பெண்களுக்காக வந்து அவர் நிறைய போராடி இருக்காரு, அது ஒண்ணு. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவுமே வந்து பெரியார் வந்து நிறைய பாடுபட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரையா வந்து இவருடைய தொண்டுகள் நிறைய இருக்கு, வாங்க பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1925. ஓகேங்களா, இவர் என்னன்னா சடங்குகளும் சம்பிரதாயம், இந்த வேர்டுமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துடைய சடங்கு சம்பிரதாயம் அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல சொல்லுவார். எல்லாமே வந்து நம்மளுடைய மனம் தான், இந்த மூட நம்பிக்கை வந்து நிறைய நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கு. இதனால வந்து நிறைய பெண்கள் நிறைய ஒரு என்ன சொல்றது, மோஸ்ட்லி வந்து பெண்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க. இந்த சடங்குகள்னால வந்து நிறைய குழந்தைகள் முதல்ல எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி அவர் நிறைய வாதிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை. சுயமரியாதை அப்படின்னா என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்றோம் இல்லையா, நம்மளுக்கு நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுதான் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்கள ஈஸியா நான் ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம மதிக்கணும், அப்பதான் அடுத்தவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனவும் கருதி வருது. ஓகேங்களா, சொன்ன இல்லையா, பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம். அதாவது நீங்க ஒழுங்கா அந்த காலத்துல படிக்க அலோவ் பண்ணல, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அலோவே பண்ணாத ஒண்ணு எழுத்தறிவு இருந்தா அப்படின்னா பெண்களுக்கு இடையே வந்து நிறைய வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் இது தப்பு இது சரி அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கறதுக்கான ஒரு பகுத்தறிவு வந்து பெண்களிடையே ஏற்படும். ஓகேங்களா, கட்டாய தொடக்க கல்வி வழங்கும் பணிகளை மேற்கொண்டது. கட்டாய தொடக்க கல்வினா கண்டிப்பா இவ்வளவு படிச்சிருக்கணும், ஒரு ஃபிஃப்த் ஆர் எய்த் அது வரைக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வச்சாரு. ஓகேங்களா, இவ்வியக்கம் பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கையை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்துதல் போன்ற இந்த மாதிரி இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து தியரிட்டிக்கலா வரும், எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, இந்த நடேசன் ஐயர் அப்புறம் நீதி கட்சி எல்லாமே வந்து பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இவர் பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு தாண்டி இஸ்லாமியர்களுக்குமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதுதான் சொல்றாங்க, சுயமரியாதை இயக்கம் வந்து பிராமணர் அல்லாத இந்துக்கள் நலனுக்காக மட்டும் இல்லாம
இஸ்லாமியர்களின் நலனுக்காகவுமே போராடி இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அதாவது என்ன சொல்றது, முஸ்லிம்ஸோடைய அவங்களுடைய ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயுமே சில நல்ல விஷயங்களுமே நம்மளும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை சப்போர்ட் பண்ணாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவருடைய டீடைல்ஸ் பாருங்க. இப்போ சுயமரியாதை இயக்கம் பத்தி பார்த்தோம் இல்லையா, பெரியார் ஈவேரா அப்படின்னு அவருடைய பத்தி ஈவே ராமசாமி அப்படின்னு ராமசாமி நாயக்கர் தான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா. அவர் பிறந்த வருஷம் வந்து 1879, கிட்டத்தட்ட 1973, கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு கிட்ட உயிரோட இருந்திருக்காரு. சுயமரியாதை தோற்றுவிட்டார். அப்புறம் இவர் ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தர், அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய வாணிபம் செய்யக்கூடிய ஒரு செல்வந்தர். ஓகேங்களா. அவர் தான் வந்து வெங்கடப்ப சின்னத்தாயம்மாள் அப்படிங்கிற ஒரு ஜோடிக்கு ஒரே மகன். ஓகேங்களா. முறையான கல்வியை கற்றறிந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்களில் ஈடுபதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்ப அவ்வளவு நாலேஜபிளா இருந்திருக்காரு. இளைஞராக இருந்தபோது ஒரு முறை வீட்டை விட்டு பெரியார் ஈவேரா வெளியேறிய அவர் பல மாதங்கள் வாரணாசியிலும் ஏனைய சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருந்தார். ஆமா, அப்பவே அவர் கொஞ்சம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி அலமெண்டான டைப்பு. ஸோ வீட்லேயே சண்டை போட்டுட்டு வாரணாசிக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு அங்கே நிறைய விஷயங்களையுமே அவர் அப்போதான் வெளி வேர்ல்டை வந்து அவர் பார்க்குறாரு. ஓகே, இவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அடிமைத்தனமாக இருக்குது. வாரணாசியில் என்ன நடக்கும், நிறைய சமுதாயம் என்ன சடங்குகள் நிறையா இருக்கும் இல்லையா, காசி வாரணாசி இந்த சைட்லாம் அதெல்லாம் பார்த்து ஓ இப்படிலாம் நம்மளுடைய ஜனங்கள் வந்து மூட நம்பிக்கையில இவ்வளோ மூழ்கி இருக்காங்க அப்படின்றத வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகேங்களா. அதே மாதிரி சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருக்கார். அப்போ அவருக்கு எல்லாமே கிராப் பண்ணியிருப்பார்ல, ஓகே இதெல்லாம் வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ், இதெல்லாமே தேவையில்லாமல் நம்ம மக்கள் வந்து நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தன. புரியுதா? இவ்வளோ குடும்பப்படுத்துற ஒரு அப்படிலாம் ஒரு கடவுள் வந்து நமக்கு தேவையா? அவ்வளோ ஒரு இப்படிலாம் நம்ம கடவுள் வந்து அவ்வளோ கேட்டாரா? கடவுள் நம்ம கிட்ட வந்து இவ்வளோ கஷ்டப்படுங்க, இவ்வளோ நீங்க எனக்காக பாடுபடுங்க, உங்களை வத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கடவுளுமே கேட்கல. அவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து அந்த ஒரு கடவுள் மேல இருந்த ஒரு பற்றையோ கிட்டத்தட்ட அவருக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. அவர் சில காலம் குடும்ப தொழிலான வணிகத்தை கவனித்து வந்தார். அவருடைய சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரின் புகழை போல் பெற்ற ஒரு ஆளுமையான ஈரோட்டின் நகரை நகரசபை தலைவர் பதவி. ஓகேங்களா. நகரசபை இப்ப இருக்க சொல்றல ஆணையர், மாநகராட்சி ஆணையர், அந்த மாதிரி நகரசபை தலைவரா 1918 to 19 உட்பட 116 பதவிகளையும் அவர் வசிச்சிருக்கார். மொத்தம் 160 பதவிகள். ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்வைத்தார். கோயில் நுழைவு உரிமை தெரியும் இல்லையா, அப்பவே வந்து பிராமணர்கள் மட்டும்தான் உள்ள நுழைக்கணும், சில கேஸ்ட் மட்டும் தான் உள்ள போகணும், சில பேர் கேஸ்ட் வந்து கோயிலுக்கு வெளியே அவங்ககிட்ட இருந்து தான் சாமியை தரிசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சு எல்லாருமே உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அவர் அதுக்காக வந்து நிறைய போராடினாரு. சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்களே கோயில்களில் சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. அதேதான் இப்ப நான் சொன்னதுதான். ஓகே, இப்படிப்பட்ட நடைமுறையினை வைக்கம் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு, தற்போதைய கேரள மாநிலத்தில் ஒரு நகரம் அது. ஓகே, திருவாங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரு, அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப எதிர்த்தனர். ஓகேங்களா. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் ஜெயிச்சு எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்குள்ள போறது, இந்த மாதிரி சமய சார்பற்ற அந்த நெறிகளை ஃபாலோ பண்ண வச்சதுனாலதான் அவர் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி கூட அவர் வந்து நம்ம சிறப்பா வைக்கிறோம். ஓகேங்களா. எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களில் மதுரையை சேர்ந்த ஜான் ஜோசப் பெரும் பங்கு வகித்தார். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையில் சிறையடைக்கப்பட்டார். ஓகேங்களா. மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். இதே சமயத்தில் சேரன்மா தேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் வரையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு எழுதுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். ஓகேங்களா. இத கூட கேட்கலாம். சேரன்மா தேவி குருகுல பள்ளி எந்த பள்ளியில வந்து பார்க்கப்ப பெரியார் வந்து மனம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு கேட்டா சேரன்மா குருகுல பள்ளி. ஓகேங்களா. இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியால் சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது. இதனை பெரியார் கண்டித்ததற்கு பின்னர் அது ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்டே பார்த்தல சுயமரியாதை இயக்கம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன், 1925
சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்ற பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதே மாதிரி இந்த பேரா அடிக்கடி டிஎன்பிசியில கேட்கப்படக்கூடிய கேள்வி. பெரியார் இயற்றிய பத்திரிகைகள், இதழ்கள், வார இதழ்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரியில வந்து அவர் வந்து வெளியிட்டிருப்பாரு. பாருங்க, குடியரசு 1925 சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ண அதே வருஷம். அடுத்து ரிவோல்ட் 28ல, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35 போன்ற பல செய்தித்தாள்களை இதழ்களை பெரியார் தொடங்கினார். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 குடியரசா, 28 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவோல்ட். அடுத்து 33ல இருந்து லைனா ஒரு 3 புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. ஒரு புரட்சி ஏற்படுத்துறாரு, அதுல ஒரு அறிவு வருது, அதுக்கப்புறம் நமக்கு விடுதலை கிடைக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 33, 34, 35. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் குடியரசா. இதுல குடியரசு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான ஒரு இதழ். ஓகேங்களா? ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமாக கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரகுப்தர் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதப்பட்டார். ஓகேங்களா? எப்படி क्वेश्चंस கேட்பாங்க, சித்திரகுப்தன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆப்ஷன்ல வந்து பேரறிஞர் அண்ணா, இவர் புரட்சி எம்ஜிஆரா, இல்லை இவர் பெரியாரா, பரிதிமாறு கலைஞரா, இந்த மாதிரி சம்திங் தமிழ் தேச தலைவர்களை வந்து குறிப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரகுப்தன் அப்படின்னா இந்த நேமிங் வச்சு ஒரு கட்டுரை எழுதினது யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகே, அடுத்து அம்பேத்கரோட சேர்ந்து நிறைய சாதி ஒழிப்பு இத அந்த ஒரு நூலை வந்து சமய முன்னோடி, பௌத்த தென்னிந்தியத்தின் பொதுவுடைமையாளர், நெருக்குவமான உறவு, சிங்காரவேலன் கொண்டிருந்தார். ஓகே, பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 தமிழில் பதிப்பித்தார். ஓகேங்களா? அப்ப அம்பேத்கரும் பெரியாருமே வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்பேத்கர் எழுதினது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். ஓகேங்களா? அப்போ இப்படி கேட்கலாம், பி.ஆர். அம்பேத்கர் தான் வந்து தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கை அப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல பி.ஆர். அம்பேத்கர் இருக்கும், பெரியார் இருக்கும். குழப்பிக்க வேணாம், பி.ஆர். அம்பேத்கர் தான் ஆன்சர். பெரியார் ஜஸ்ட் ஆதரிச்சிருக்கார். ஓகேங்களா? ஓகே ஓகே 1937ல ராஜாஜி இருக்கார் இல்லையா, அவரு தலைமையிலான அரசின் செயல்பாடுகளை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்திய வந்து கட்டாய பாடமா வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, பொருள் கொண்டு வந்திருப்பாங்க. அதை தப்பு அப்படின்னு சொல்லி எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். ஓகேங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டமானது 1937-39 அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்திற்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் சிறையில் இருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப பாருங்க, அந்த காலத்துல வந்து அரசியல் வந்து எவ்வளவு ஒரு நேர்மையானதா இருந்திருக்கு அப்படின்னு. சிறையில் இருக்கிற ஒருத்தரையே வந்து நம்ம தலைவராக சூஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு நேர்மையா நடந்திருக்கு. இதன் பின்னர் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. அதற்கு 1944ல திராவிடர் கழகம் என புது பெயர் சூட்டப்பட்டது. ஓகேவா? நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி 1944ல புது பெயர் பெற்றது. அடுத்து, சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அதாவது அமைந்தது. புரியுதா? இதுவுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு சாதி வாரியா வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கலையே. இப்போ எங்க அப்பா வந்து ஒரு நெசவு தொழில் செய்யறாரு அப்படின்னா அது சம்பந்தமாவே வந்து நானும் படிக்கிற மாதிரி வருது. கிட்டத்தட்ட அது ஒரு உள்நாட்டு அரசியல் மாதிரி போயிட்டு இருக்கலையே. இதை குலக்கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். கரெக்ட் தானே? இப்போ ஒரு விஷயத்தையும் இன்னொருத்தர் அதை அப்படியே கத்துட்டு அவங்க வழி வழியா வந்தா அப்ப யார் தான் அந்த விஷயம் இன்னொரு விஷயத்த புதுசா கத்துக்கிறது? இந்த மாதிரி விஷயத்த இது கிட்டத்தட்ட குருகுல கல்வி மாதிரி தானே இருக்கு. இதை வந்து பெரியார் எதிர்த்திருக்காரு. ஓகேங்களா? இதனால வந்து ராஜாஜி பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. கு. காமராஜ் சென்னை மாநிலத்தின்
முதலமைச்சரானார். புரியுதா? ராஜாஜிக்கு அப்புறமா முதலமைச்சர் ஆனது யார் அப்படின்னா காமராஜர். ஓகேங்களா? பெரியார் தன்னுடைய 94வது வயதில் வந்து இயற்கை எழுதினார். அவருடைய உடல் வந்து சென்னையில பெரியார் திடல் இன்னுமே வந்து அங்க நல்லடக்கம் செய்து இன்னுமே இப்ப வரைக்குமே பெரியாருடைய நினைவகத்துக்கு இன்னும் மக்கள் போயிட்டு பார்த்து அஞ்சலி செலுத்திக் கொண்டுதான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இவ்வளவு நேரம் பார்த்தோமே சுயமரியாதை இயக்கம், அப்புறம் ஈக்குவலா படிக்கணும் செய்யணும், இந்த மாதிரி கோயிலுக்குள்ள நுழையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். அடுத்து வந்து பெரியார் ஒரு பெண்ணியவாதி. பெண்ணியவாதி அப்படின்னா என்னன்னா, பெண்ணுக்காக ஒரு பெண்ணை சப்போர்ட் பண்ண முடியாத காலத்துல ஒரு ஆண் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அதர்மங்களை வந்து கொஸ்டின்ஸ் பண்ற மாதிரி நிறைய வந்து ஒரு கிளர்ச்சியை வந்து இவர் ஏற்படுத்தியிருப்பார். அது என்னன்னு பார்க்கலாம். பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார். பெண்களுக்கு வந்து எப்படி பெண்ணடிமைத்தனம் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குதோ, குழந்தைக்கு குழந்தை திருமணம் ஒரு 11 வயசு 12 வயசுல வந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு லைஃப் என்னன்னே தெரியாது, முன்னாடியே வந்து மேபி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல், இந்த மாதிரி கொடுமையுமே அந்த குழந்தை வந்து அனுபவிச்சது. அப்புறம் அந்த காலம் ஃபுல்லா ஒரு 14 வயசுல இருந்து அது விதவை அப்படிங்கிற ஒரு பொறுப்பிலேயே வாழ்ந்து அது செத்தும் போயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனம். அப்புறம் வந்து தேவதாசி முறை. ஆக்சுவலா தேவதாசி முறை அப்படின்னா ஒரு பெண் வந்து கோயிலுக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கோயிலுக்கு வந்து சேவை பண்றது செய்யறது, கோயிலே தங்கி கோயில் சம்பந்தமான வேலைகள் செய்வது, ஒரு கோயில இருக்க சாமிக்கு வந்து அலங்காரம் பண்றது செய்யறது, பூ பறிச்சுட்டு வர்றது செய்யறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறது தான் வந்து தேவதாசி அப்படின்னு சொல்லி அந்த கோயிலே அந்த குழந்தைங்க அந்த லேடிஸ் வந்து ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து நாளடைவில் வந்து தேவதாசிங்கிறது வந்து ஒரு அந்த நாட்டு மன்னர் வந்து பார்க்கறது செய்யறது, அதை வந்து தப்பான வழி கண்ணோட்டத்துல வந்து அதை மாத்திட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை எதிர்க்கிறது தான் வந்து தேவதாசி ஒழிப்பு முறை. ஓகேங்களா? இதுக்குமே வந்து அவர் நிறைய போராடிருக்காரு. 1929ல சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களை மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியது. பெண்களுக்கு விவாகரத்து பெறும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு. ஓகே, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு 2 பெண் ஒரு ஆண் இருக்கு அப்படின்னா தன்னுடைய சொத்து முழுக்கமே ஒரு ஆணுக்கு தான் வந்து ஒரு தகப்பனார் வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பெண்களுக்குமே அதுல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, 1/3 வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையுமே 1989ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதான் வந்து சொத்துரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுவுமே அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது யார் அப்படின்னா பெரியார் தான். ஓகேங்களா? திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தைகளை மறுத்த அவர் அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு என்ன பொருளையா வித்துட்டேன் அப்படி சொல்லாதீங்க, வாழ்க்கை துணை அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்க, உனக்கு நான் துணை அவ்வளவுதான், இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் லைஃப் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் என்ன அப்படின்னா பெண் ஏன் அடிமை ஆனாள் அப்படிங்கிற ஒரு நூல் தான் வந்து ரொம்ப முக்கியம், பெரியார் இயற்றியது. ஓகேங்களா? இதுலயே எல்லா விதமான கேட்டகரிஸுமே அடங்கிய குழந்தை திருமணம், தேவதாசி, அந்த அநியாயம், அப்புறம் பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு நடக்கிற ஒரு கொடுமைகள் எல்லாமே வந்து இந்த புக்ஸ்ல வந்து அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து அடங்கிடும். ஓகே, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குறது என்னாச்சு அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டையுமே வந்து கொடுத்துச்சு, தனக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக அதை வந்து நம்பினார். ஓகேங்களா? சொன்னேன்ல 1989ல வந்து பெண்களுக்கான சொத்துரிமை வந்து தமிழக அரசு அறிவிச்சது. இவருடைய உந்துகோள்னால்தான் இந்த ஒரு சட்டம் வந்தது. ஓகேங்களா? கேட்பாங்க, இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தின்படி சொத்துரிமை வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமா கொடுக்கிறதா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து முக்கியமான ஒருத்தர் ரெட்டைமலை சீனிவாசன். ரெட்டைமலை சீனிவாசன் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்காரு. எப்படி சொல்றது, தமிழ்நாடுடைய மக்களுடைய அடிமைத்தனத்தை வந்து மீட்டெடுத்த ஒரு பங்கு வந்து ரெட்டைமலை சீனிவாசனுக்குமே நிறைய பங்கு உண்டு. அவர் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல வந்து பிறந்தவர்.
1859ல பிறந்திருக்காரு. 1945லயும் இறந்துட்டார். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறந்திருக்காரு. சாதிப்படி நிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக அவர் ரொம்ப போராடி இருக்கார். ஓகேங்களா? இவர்தான் இரட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா? ஓகே, இவர் நான் சொன்னதுல இவருமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேமஸ் இல்லைனாலும் இவருமே வந்து தன்னோட லைஃப் மொத்தத்தையுமே வந்து தமிழ் மக்களுக்காக வந்து நிறைய வந்து பாடுபட்டிருக்காரு. அதனால அவருக்கு வந்து நிறைய வந்து சிறப்பு பெயர்கள் உண்டு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் அவர் சிறப்பு செய்யப்பட்டார். ஓகேங்களா? தன்னலமற்ற சேவைக்காக, லைக் அவர் லைஃபே வந்து மக்களுக்காக அப்படின்ற மாதிரி அவர் வந்து இருந்திருக்காரு. அவரோட சுயசரிதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிறது அவரே செல்ஃப் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இது 1939ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது முதலாக எழுதப்பட்ட இரட்டைமலை சுயசரிதையில் ஒன்றாகும். ஓகேங்களா? இதுதான் அவருடைய டேட்டாஸ். அடுத்து தீண்டாமையின் கொடுமை வந்து நிறைய வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட முன்னேற்றத்திற்காக உழைத்தார். இவர் ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணி என்னன்னா 1893ல ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அப்சல்யூட்லி வேர்ட்லயே தெரியுது இல்லையா? ஆதி திராவிட மகாஜனம் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக வந்து ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு அமைப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி.ஆர். அம்பேத்கருமே கிட்டத்தட்ட இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி இந்திய அளவில் வந்து பி.ஆர். அம்பேத்கர். ஓகேங்களா? அவருடைய ஃப்ரெண்டு தான் இவர். லண்டனில் நடைபெற்ற முதல் 2ஆம் பட்டமேசை மாநாட்டில் வந்து அவர் பி.ஆர். அம்பேத்கர் கூட இவருமே வந்து கலந்து போய் அந்த மாநாட்டில் குரல் கொடுத்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து 1932ல செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்திலையுமே இவர் வந்து கையெழுத்திடப்பட்ட ஒருவர். ஓகேங்களா? முக்கியமான ஒருவர் வந்து இந்த இரட்டைமலை சீனிவாசன். அடுத்து மயிலை சின்னத்தம்பி ராஜா, அதாவது மயிலாப்பூர், நம்ம சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர் தான் இந்த சின்னத்தம்பி ராஜா. இவருமே வந்து சேம் ஒடுக்கப்பட்ட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே இவருக்குமே நிறைய அடங்கும். இதற்காக போராடின முக்கியமான பர்சன் இவர். அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்காக சி.எம்.சி. ராஜா வந்து பல்வேறு பாட புத்தகங்களை எழுதியிருக்கார். ஓகேங்களா? ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த முக்கியமானவர். புரியுதா நான் சொல்றது? இவருமே வந்து அந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்ச ஒருவர். இரட்டைமலை சீனிவாசனுமே வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுபவிச்ச கொடுமைகளை அவரும் அந்த கேட்டகரிங்கிறதுனால அவரும் அந்த அனுபவிச்சிருக்காரு. இவருமே அந்த மாதிரியான டிஃபரன்சஸ்ல வந்து அவருமே ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் இவரும் முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தல ஒரு 3 பேர் ஸ்டார்டிங்ல, அதுல இன்னொருத்தரான எக்ஸ்ட்ரா வந்து இந்த மயிலை ராஜா. சென்னை மாகாணத்தின் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். இதுவுமே क्वेश्चंसல கேட்பாங்க. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு, புரியுதா? ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து சட்டமேலவைக்கு அனுப்பப்பட்ட முதல் உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மயிலை ராஜா. இவர் வந்து நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? எந்த வருஷம் அப்படின்னா 1920 to 26 அந்த 5 இயர்ஸ்ல வந்து அதுல அவர் இருந்திருக்காரு. இவர் ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்காரு. 1928ல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர், அது வந்து ஆதி திராவிட மகாஜன சபைன்னு சொல்லி இரட்டைமலை சீனிவாசன் பார்த்தோமா, இவர் இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி நீண்ட காலமா அதனுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள், இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலக போர், 2ஆம் உலக போர் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு பாடம் பத்தின ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா அந்த போர்ல வந்து நம்மளுடைய எக்கனாமி மொத்தமுமே படுத்துருச்சு. அப்போ நிறைய தொழிற்சாலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தொழிற்சாலை மிக அதிக எண்ணில் தொழிலாளர்களை பணியில அமர்த்தினாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துச்சுன்னா நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து கிடைச்சது. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. அப்போ தொழிற்சாலை நாட்குறைப்பு செய்யப்பட்டன. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாகவும் அமைஞ்சிருக்கு. சென்னை மாகாணத்தில் பி.பி. வாடியா, மா. சிக்காரவேலர் போன்றோர் திருவி கல்யாண தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர். ஓகே, இந்த क्वेश्चंस வந்து கேட்கலாம்.
1918ல இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் தான் வந்து மெட்ராஸ் லேபர் லீக் அப்படின்னு சொல்லி லேபர் யூனியன்ங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண தொழில் சங்கம். ஓகேங்களா, நம்மளுடைய சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு, இது வந்து இந்தியாவின் முதல் தொழில் சொன்னால அதனுடைய முதல் மாநாடு 1920ல அக்டோபர் 31ல பாம்பேல நடந்திருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சென்னை தொழிலாளர் சங்கம் ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க அப்படின்னா 1920 பாம்பேல. ஓகேங்களா, அடுத்து இந்த மாதிரி நிறைய அதனுடைய விலைகள் என்னென்ன வரும், இதுக்காக நிறைய வந்து அவங்க பாடுபட்டிருப்பாங்க. லைக் காவல்துறை தலையிலிருந்து பாதுகாப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை, அப்புறம் வந்து உணவு பண்டங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைஞ்சவங்களுக்கு ஈற்றுத்தொகை, இந்த தொழிலகங்கள்ல வந்து ஒரு தன்னுடைய கையோ காலோ அந்த மாதிரி போச்சுன்னா அதுக்காக வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மா சிங்காரவேலர், இவர் வந்து 1860 to 1946, இவருமே கொஞ்சம் முன்னாடி ஃப்ரீடம்க்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இறந்த ஒரு தேச தலைவர். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் மா சிங்காரவேலர். ஓகேவா, இவர் வந்து சென்னையில் பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் சார்ந்த மாநில கல்லூரிகளில் படிச்சு பட்டம் வாங்கியிருக்காரு. இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். ஓகேங்களா, அவர் தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்து, ஜெர்மன், பிரெஞ்சு இந்த மாதிரி ரஷ்யன் என பல மொழிகளை வந்து அறிந்ததோடு காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹார்வர்ட், ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களில் தமிழில் வடிவைத்தார். ஓகேங்களா, எல்லாருமே வந்து தாம் படிச்சது ஓரியன்டா, தன்னோட திறமைகள் ஓரியன்டா வந்து தமிழை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த லெசன் மொத்தமாவே இப்படிதான் அமையும். ஓகேங்களா, 1923ல முதலாக மே தின விழாவை வந்து ஏற்படுத்தினவர் இவர் தான். அவர் இந்திய பொது உடைமை கட்சியின் ஆரம்ப கால தலைவராக இருந்த ஒரு முக்கியமான ஒருத்தர். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்கார். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகள் தொழிலாளன் என்ற பெயரோட ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தோடையுமே நிறைய பாடுபட்டிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம், அதாவது தன்னுடைய தாய்மொழிகளை வந்து யூஸ் பண்றதுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகவே நிறைய போராட்டங்களை வந்து நம்மளுடைய மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையாக, எனக்கு தமிழ் தான் தெரியும், நான் அதை சொன்னாதான் என்னுடைய கருத்துக்களை வந்து வெளியே சொல்ல முடியும் இல்லையா, அதுக்கே நிறைய வந்து மொழி வாரியான போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு. அதுல அது பாருங்க, தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ் மொழி வந்து தமிழ் பேசுறோம் அவ்வளவா டாமினேட்டடா வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மறைமலை அடிகள், பரிமார் கலைஞர், இவங்க எல்லாமே வந்து தன்னுடைய நேச்சுரல் நேம்ஸே வந்து தமிழ் மொழியினுடைய பற்றுக்காரமாக நேம்ஸே மாத்திருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி தமிழுக்கு வளர்ச்சி ஏற்றலாம். ஓகேங்களா, திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவுக்கான வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகித்தது. ஓகேங்களா, ஓகே, இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா, அங்கங்க நாடகங்கள், கோயில்களில் நடக்கிற இசை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே வந்து தமிழ்ல வந்து பாடல்கள் வந்து பாடப்பெற்றன. ஓகேங்களா, ஆபிரகம் பண்டிதர், இவர் வந்து தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழ் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். ஆபிரகம் பண்டிதர், நோட் பண்ணிக்கோங்க. 1912ல தஞ்சாவூர்ல இருக்க சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இது வந்து என்ன அப்படின்னா இசை நிகழ்வுகள், அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இசை நிகழ்வுல தமிழ் பாடல்களை வந்து தமிழ் கருத்துக்கள், பாடல்கள்னா என்ன, தமிழ் கருத்துக்களை வந்து மக்களுக்கு போய் ரீச் பண்றதுக்கு நிறைய வந்து இந்த மாதிரியான இயக்கங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்போ தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943ல
முதல் தமிழ் இசை மாநாடு நடத்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் வெவ்வேறு காலப்பகுதியில் இந்தி கட்டாய மொழியை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டுச்சு. கரெக்ட் தான். தமிழ் இப்போ வரைக்குமே ஹிந்தி உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. பட் நம்ம தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இப்போவே அப்படின்னா அப்போ அந்த காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அதை ஸ்டாப் பண்ணி தமிழ் மொழியை கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கு வேலை வாய்ப்பை குறைச்சால மறுப்பதாக அமைவதாக பெரியார் அறிவித்தார். இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டதால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என மறைமலை அடிகளும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினர். ஓகேங்களா? அடுத்து பெண்கள் இயக்கங்கள். பெண்கள் இயக்கங்கள் அப்படின்னா இவ்வளவு நேரம் ஒரு ஆண்களுக்காக, சமுதாயத்திற்காக, பெரியார் பெண்களுக்காக இந்த மாதிரியான ஒரு காம்போல பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி பெண்களே நிறைய போராட்டங்கள் இறக்கியிருக்காங்க. அவங்களே நிறைய இயக்கங்களுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்றதை பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தின் பெண்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் என்னும் நோக்கத்துடன் பல பெண்ணிய இயக்கங்கள் நிறுவப்பட்டன. ஓகேங்களா? அதுல முக்கியமான ஒண்ணு அகில இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தியிருப்பாங்க. அதுல 1917 அதுல என்ன சொன்னா, அன்னி பெசன்ட், டோரத்தி, ஜினராஜா தாசா, மார்க்கெட் கசினஸ் ஆகியோர் சென்னை அடையார் பகுதியில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இந்திய பெண்கள் சங்கம் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னை அடையார்ல. ஓகேங்களா? 1917. இது ஒண்ணு நடந்திருக்கா? இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களுடைய பங்கு ஆகியவற்றை இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல ஒரு 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 விழிப்புணர்வு உருவாக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. துண்டு பிரசுரங்கள், அதாவது பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரியான பிட் நோட்டீஸ் கொடுக்குற மூலியமா கூட ஒவ்வொருத்தவங்க கையில போய் ரீச் ஆகி நம்ம எந்த மாதிரி நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை தொடங்கியது. மேலும் அரசு பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக L160 அப்படின்ற ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தப்பட்டு வேண்டுமென்றே பரிந்துரை செய்தது. புரியுதா? அதாவது ஒரு பெண் ஃபர்ஸ்ட் மேல வரணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபவுண்டேஷன் எஜுகேஷன்ல இருந்து கை வைக்கணும். கட்டாயம் கல்வி முறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக போராடினாங்க. அதேதான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பெரியார் போராடினாரு. பாலின சமத்துவம் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அதே கான்செப்ட்ஸ் தான் நிறைய அங்கே வரும். தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதற்காக ஒரு இடத்தை பெண்களுக்கு இயக்கம் ஏற்படுத்திக் கொள்வது, இந்த சேம் கான்செப்ட் தான் சுத்தி வரும். அதுல முக்கியமான ஆள் பாருங்க, முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், ருக்மணி அம்மாள், அளவேறு மங்கை தாயார் அம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் அவர்களுக்கு முக்கியமானவர்கள். இப்ப நம்ம பார்த்த எல்லாரோடையுமே இவங்க லிங்க் ஆவாங்க. முத்துலட்சுமி அம்மையார் சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் சட்டமேலவை உறுப்பினர், பெண் உறுப்பினர். ஓகேங்களா? நாகம்மை பெரியாருடைய வைஃப். கண்ணம்மா அவங்களுமே அவங்களோட அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெண்களுக்காக பெண்கள் திருமண சட்டம், இப்போயுமே பெண் கல்யாணம் இந்த அம்மாவுடைய பேர்ல திட்டங்கள் நிறைய இருக்கு. தங்கத்துக்கு தாலி, இந்த மாதிரி வளர்க்குறாங்க. அடுத்து அருள்மிகு மங்கை தாயார் அம்மாள் பார்த்தோம் இல்லையா? நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு முக்கியமான ஒரு பர்சன். நீலாம்பிகை மறைமலை அடிகளுடைய பொண்ணு. அவங்களுமே தமிழுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவகாமி சிதம்பரனார் இவங்களுமே ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, தேவதாசி முறைன்னு என்னன்னு சொல்றேன். கோவிலுக்கு தொண்டு செய்யறதுக்காக ஒரு பெண்களை தன்னுடைய லைஃப் அர்ப்பணிக்கிறாங்க. அதுதான் தேவதாசி. அது அர்ப்பணிக்கப்பட்டவங்க என்னது தேவதாசி என்று அறியப்பட்டார்.
கடவுளுக்கு செய்யப்படும் சேவை எனும் நோக்கில் ஆரம்பித்தாலும் நம்மளுடைய முறை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒழுக்க கேட்டிற்கு பெண்களை தவறாக பயன்படுத்துதல். புரியுதா? அந்த பெண்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி எப்படி வேணாலும் யூஸ் பண்ற ஒரு அந்த அநீதிலாம் நிறைய நடந்தது. அதுக்கு ஒழிக்கிறதுக்காக தான் தேவதாசி ஒழிப்பு முறை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து தேவதாசி ஒழிப்பு முறையை வந்து கண்டிப்பா இது ஒரு சட்டமா மாத்தணும்னு சொல்லி அவங்க நிறைய வந்து போராடினாங்க. ஓகேங்களா? இது மூலியமா வந்து பாருங்க, மதராஸ் அர்ப்பணியை தடுத்தல் தேவதாசி சட்டம் எப்போ 1947 தான் வந்து அந்த சட்டமா வந்து கிடைச்சது. இதுக்காக வந்து நம்ம எப்போ அதுக்காக போராட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1930 இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 30 இருந்து 47 எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து தேவதாசி ஒழிப்பு முறை ஒரு சட்டமா வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, 1930 நம்ம வந்து போராடிருக்காங்க. சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வந்து பேசியிருப்பாங்க. அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார். அவங்க தான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ கொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது புறமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேவதாசி திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமாக அனுமதியை வழங்கியது. அவங்க கோயிலே அர்ப்பணிச்சனால அவங்க இன்னொருத்தவங்களையும் மேரேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி தவறாகவே யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு சொல்லி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டையுமே எடுத்து வைப்பாங்க. ஸோ அது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதையுமே வந்து சட்டப்பூர்வமாக வந்து அனுமதி வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கின்ற தூண்டிவிடுகின்ற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு வந்து சிறை தண்டனை. புரியுதா? அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கு, அங்க அந்த மாதிரி இருக்கு, கோயில் இருக்கு, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா 5 இயர்ஸ் வந்து தண்டனை. இம்மசோதா வந்து சட்டமா மாறுவதற்கு 17 ஆண்டுகள் வந்து காத்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? முத்துலட்சுமி அம்மையார் 1930 அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சட்டமா மாறுறதுக்கு 1947 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து போராடிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த சமூக மாற்றங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இருந்த ஒரு விஷயம் இப்படி மாற்றுறதுக்கு என்னென்ன வகையான ஸ்டெப்ஸ் யார் யார் எடுத்தாங்க அப்படின்றத தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். இந்த லெசன்ல வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து கேட்குறாங்க. பெரியாரை பற்றி கேட்காத கேள்விகள் கிடையாது, முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி கேட்காத கேள்விகளுமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் இல்லையா, பைலை ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், அப்புறம் பாரதியார் பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் தேச தலைவர்கள் வந்து நிறைய அர்ப்பணிச்சுப்பட்டிருக்காங்க தன்னுடைய லைஃப்பை வந்து. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த பார்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்கமிங்ல கொடுக்குறேன். தேங்க்யூ.